Hey friends, welcome back to my channel Cook with Soumi and Craft Talks. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி அதுக்கப்புறம் காளான் இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஈவன் சாதத்துக்குமே போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம எப்படி சிக்கன் மட்டன்லாம் குழம்பு வைப்போமோ அதே மாதிரி ஸ்டைலில் தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். காளான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நார்மலாக சிக்கன் மட்டன் எப்படி செய்வோமோ அதே மாதிரி மெத்தடில் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரே ஒரு பட்டை வந்து சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை கொஞ்சமாக, சோம்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சமாக வந்துட்டு கசகசா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு காளானும் பட்டாணியும் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் கிரேவி பண்ண போகிறேன். அதனால் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பண்ணுறதால நமக்கு கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் டெக்ஸ்சரு. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு அரைச்சி சேர்க்குறது பிடிக்கலன்னா நீங்கள் நார்மலாக கூட கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து போயிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த கிரேவி வந்து. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்துட்டு இப்போ நல்லா வந்துட்டு ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போகணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி வந்து. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லை அப்படின்னா வந்துட்டு நார்மலாக காஞ்ச பட்டாணியை கூட நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் மார்னிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி அவைலபிளாக இருந்ததால் அது வந்து சேர்த்துருக்கேன். பட்டாணியும் அதுக்கப்புறம் வந்து காளானும் எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ காளான் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை லைட்டாக வந்து வதக்கி விட்டுறலாம். அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு காளானில் வந்துட்டு ஊறணும். அதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்துட்டு அதில் ஊறி வரணும். அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கணும். அப்போ தான் இந்த கிரேவியோட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா நான் கொஞ்சமாக வந்து சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான் அது. நம்மக்கிட்ட என்ன மசாலா இருக்கோ சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் மசாலா அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இது நல்லா வந்து கொதித்து திக்காகி வரணும் நமக்கு. அப்போ தான் நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சாதத்துக்கும் வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் நார்மலாக நம்ம வீட்டில் சேர்ப்போம்ல அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்து இது நல்லா வந்து கொதித்து வரணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னுமே கொஞ்சம் வந்து தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா வந்து நமக்கு குக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா திக்காகி வரணும். இப்போ பாருங்கள், தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு வந்து குழம்பு. நல்லா வந்து திக்காகி வரணும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். கலந்து விட்டே இருக்கும்போது நல்லா வந்து குக்காகி ரொம்பவே டேஸ்ட்டாக நமக்கு வந்துட்டு இந்த கிரேவி வந்து கிடைக்கும். நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு என்ன டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு. சிக்கன் மட்டனை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி கிரேவி வந்து செஞ்சு கொடுங்க காளானில். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களும் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுக்கும்போது.
பார்த்திங்கன்னா நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இறக்கிக்கலாம் கிரேவியை. உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணியாக இறக்கிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மீடியமாக இறக்கிக்கலாம். இல்லை இன்னுமே நல்லா கெட்டியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இட்லி தோசைக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நான் கொஞ்சமாக வந்துட்டு கிரேவியாக இருக்க மாதிரி உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு நல்லா திக்காக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் திக்காகவும் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்.